நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சினிமாரசன். இது நினைத்தாலே இனிக்கும். 1982 ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. மெட்டி. மகேந்திரன் அவர்களுடைய டைரக்ஷன், இளையராஜா மியூசிக், அசோக்குமாரோடைய ஒளிப்பதிவு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா செஞ்ச தவறுக்கு பையன் பரிகாரம் தேடுகிறார். இது ஒரு ஒன்லைனு. தன்னுடைய தங்கைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறது மூலமா அந்த வீட்டில் மெட்டி சத்தம் கேட்கணும்னு ஆனால் ஆசைப்படுறாரு. அந்த மெட்டி சத்தம் அந்த வீட்டில் கேட்டதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க. படம் வந்து ஒரு மாண்டேஜி சாங்கில் தான் ஆரம்பிக்கும். மெட்டி ஒளி காற்றோடு அப்படிங்கிற பாட்டில் அம்மா 2 மகள்கள். அம்மா விஜயகுமாரி, மூத்த மகள் வடிவுக்கரசி, 2வது மகள் ராதிகா. அவங்க வாழ்க்கையில் எங்கேயோ இருந்து வந்து சேர்றாரு சரத்பாபு. அவர் யார் அப்படின்னா, அந்த விஜயகுமாரி அந்த அம்மா இருக்கிறாங்கள, அவங்களுடைய கணவர் செந்தாமரையுடைய மூத்த சம்சாரத்து பையன். ஸோ தன்னுடைய சித்தியை அப்பா துரத்தி விட்ட செய்தியெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்பா செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடுறதுக்காக சித்தி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்து சேர்றாரு. ஒரே குடும்பமாக ஒன்றா இருக்கிறாங்க. சித்தி இறந்து போகிறாங்க. மூத்த தங்கையாக இருக்கக்கூடிய வடிவுக்கரசி ஒருத்தரை காதலிக்கிறாங்க. அந்த காதல் திருமணமும் பண்ணுறாங்க. குடும்ப வாழ்க்கை சரியா இல்லை. ஸோ அவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. 2வது தங்கை ராதிகா இருக்கிறாங்களா, அவங்கள வந்து ராஜேஷ் லவ் பண்ணுறாரு. அவர் பக்கத்து போர்ஷனில் குடியிருக்கக்கூடிய ஒரு நபர். ராதிகாவை காதலிச்சு ஒரு வடிவரிசை கட்டிக்கிறாரு. அவருடைய தங்கைக்கு ஒரு மெட்டி வாங்கி கொடுக்கறதுக்காக அண்ணன் ஆசைப்படுறாரு. மெட்டி வாங்கிட்டு வர்றாரு. அவங்க மெட்டி அவங்களால அணிய முடியாது. காரணம், அவங்க படுத்து படுக்கை ஆயிடுறாங்க. இனி அவங்களால நடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தி. தன்னுடைய 2வது தங்கைக்கும் ஒரு திருமணம் ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த திருமணமும் நடக்குது. அந்த திருமணத்து அன்னைக்கு தான் இவர் தங்கைக்காக மறுபடியும் மெட்டி வாங்குறதுக்காக போகிறாரு. அந்த ஒரு விபத்து ஏற்படுது. அந்த விபத்தில் அவர் இறந்து போகிறாரு. இப்படி தான் அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. கேரக்டர்கள் ஒன்று ரொம்பவே ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்கும். விஜயகுமாரி அவங்க ரோலுமே ரொம்ப சூப்பராக எழுதப்பட்டிருக்கும். ராதிகாவும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் சரத்பாபு தன்னோட அண்ணனாவே ஏற்றுக்க மாட்டாங்க. வடிவுக்கரசி அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஈராடைமூர்த்தி ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர். 6 பெண்களுடைய தகப்பனாக வருவார். அவருடைய பெண்களுக்கு திருமணம் நடக்காது. அவர் ஒரு கல்யாணம் எல்லா விதமான புரோக்கராக இருப்பார். ஸோ அவர்கிட்ட நம்ம சரத்பாபு அவங்களுடைய பொண்ணை நான் கட்டிக்கிறேன்னு சொல்கிற இடத்துல அவங்க 2 பேரும் பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். போல டீ கடை நடத்துவார் ஐயா சாமிக்கண்ணு. ஸோ அவர் ஒரு சிறந்த நடிகர். அவர் வழக்கம் போல் அவருடைய நடிப்பை கொடுத்துருப்பாரு. அப்புறம் குமரிமுத்து, காஜா ஷெரீஃப், இப்படி ஒரு குறைவான கதாபாத்திரங்கள் தான். எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ராஜேஷ் ரைட்டராக வர்றாரு. குறிப்பிட்ட கேரக்டர் நம்மளை ரொம்பவே கோவப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த கேரக்டர் தான் செந்தாமரை. சரத்பாபுக்கு அப்பாவாக வர்றாரு. அவர் ஒரு குடிகார தாண்டி கொஞ்சம் பொறுப்பில்லாத ஆள். அப்புறமா அவரை பற்றி நெகட்டிவான விஷயங்களாக தான் அந்த படம் முழுக்க பேசிகிட்டு இருப்பாங்க. கிளைமேக்ஸில் கொஞ்சம் திரும்பி வர்றது போல இருக்கும். இன்னொரு விஷயம் அந்த படத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அது என்ன அப்படின்னா, வார்த்தைகளை நம்ம அவசரப்பட்டு விட்டுருவோம். அது ஒரு இடத்துல நமக்கு ஒரு பெரிய வலியை ஏற்படுத்தும். ராதிகா பேசக்கூடிய ஒரு வார்த்தையாகட்டும், அதே போல் செந்தாமரை தன்னுடைய பையன்கிட்ட நீ சேர்த்தாலும் உன்னுடைய முதல்ல வந்து முடிக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை பேசியிருப்பார். பாடல்கள் ரொம்பவே சூப்பராக இருந்தது. மெட்டி ஒளி காற்றோடு, அப்பவும் அந்த மெட்டின்னு ஒரு பாட்டு வரும். அப்புறம் சந்த கவிகள்னு ஒரு பாட்டு. 3 பாட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார் ஐயா மகேந்திரன். ஸோ அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு தனித்துவமானது. இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருந்தது.